அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த ஒரு வரியை சொன்னால் போதும், நினைத்தது நிறைவேறுங்க. நம்பிக்கையோட இந்த ஒரு வரியை நீங்க சொல்லி வழிபாடு செய்தா உண்மையிலுமே கேட்டது அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறத நீங்களே உணரலாம். ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் நம்ம கேட்டு வேண்டுன உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது. அதற்கு நம்ம தினமும் வழிபாடுகள் செய்தா அதனுடன் பலன் நம்மளுக்கு கட்டாயம் சேருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உடனே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வைத்தோன்னே உடனே அது எனக்கு நடக்கணும், நடக்கலைன்னா நான் கடவுளே கும்பிட மாட்டேன், இல்லைன்னா நான் எதுக்கு இந்த வழிபாடு செய்யணும், கடவுளா என்னை செய்யின்னு சொல்லட்டும் நான் செய்யறேன் அப்படின்லாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடவுளை கோவிச்சுக்கிட்டு வழிபாடு செய்வாங்க. ஏன்னா எந்த வழிபாடுமே பாத்தீங்கன்னா நம்ம மன திருப்திக்கும் நம்ம குடும்பத்துல இருக்க ஒற்றுமைக்கும் நம்ம குடும்பத்துல நல்ல விதமான சுபகாரியங்கள் நடக்கணும், நம்ம வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள், அதாவது பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, அதே போல சுபகாரியங்கள்ன்ற போது நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு காது குத்து, திருமண தடைகள் விலக, இந்த மாதிரி நம்ம வீட்டுல எந்த ஒரு விசேஷங்களும் தடையில்லாம நடக்கிறதுக்காகவும் இப்ப நம்ம ஒரு வியாபாரம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதுல எந்த தடையும் இல்லாம நல்ல விதமா வியாபாரம் நடக்கணும். அதே போல நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து போட்டி பொறாம கண்டிஷ்டி எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்க தான் நம்ம வீட்டுல தெய்வங்களுடைய வழிபாடை நம்ம கட்டாயம் செய்தாகணும். ஏன்னா உங்களுக்கு பிடித்த கடவுள் இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க. ஆனா இந்த மந்திரத்தை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்ய உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நீங்க மனதார நினைத்து நீங்க சும்மா இருக்கையில கூட, அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல இப்ப வேலை பார்க்கும் பொழுது இப்ப ஒரு சிலர்லாம் சமையல் அறையில பாட்டு பாடிட்டு சமையல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பஸ்ல போகையில, பைக்ல போகையில ஏதாவது பாட்டு பாடுவோம், ஏதாவது முணுமுணுப்போம் இல்லையா? அதுக்கு பொதுவா நீங்க நம்ம இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். நீங்க எந்த விஷயத்த நினைத்து நீங்க போறீங்களோ அது நடந்தே தீரும். ஏன்னா இத பல பக்தர்கள் வழிபாடு செய்திருக்காங்க. ஏன்னா இதற்கு நம்ம பூஜை அறையில தான் உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க பூஜை அறையில, இல்ல உங்க வீட்டுல எங்க சோஃபால நீங்க அமர்ந்து டிவி பார்க்கும் பொழுதோ, எங்க நீங்க உங்க படுக்கை அறையில இருக்கும் பொழுதோ நோட்டை வைத்து கூட நீங்க இந்த ஒரு வரியை நீங்க எழுதலாம். தினமும் 108 முறை எழுதலாம். இல்லைங்க எழுதலைங்க, நானே வேலை பார்க்கையில நான் இதை வாயில முணுமுணுத்து உச்சரிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. நான் இந்த வரியை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சுலபமானது தாங்க. நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், அதை உங்களுக்கு நான் சொல்லியும் காமிக்கிறேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இப்படி நீங்க தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க இதை தினமும் நீங்க சொல்லிட்டே வாங்க. கண்டிப்பா இதை நீங்க சொல்லிட்டு வரையில, சொல்ல தொடங்கையில உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான நல்ல நாளாதாங்க அமையும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில ஒரே மாதிரி நாட்கள் வரும். ஆனா நீங்க இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு ரொம்ப எளிமையான முறையில நீங்க சொல்லுங்க. கட்டாயமா நீங்க நினைத்தது நிறைவேறுதா இல்லையா அப்படின்றத பாருங்க. எந்த வழிபாடுமே முழு மனதார நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க சொல்லிட்டு வரையில கட்டாயம் அது நடந்தே தீரும். ஏன்னா நம்பிக்கை, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முருகப்பெருமானை நம்புறோமோ, நம்ம எப்போதுமே நம்ம ஆறுமுகரை வழிபாடு பண்ணோம்னா ஏறுமுகம் தான் நம்ம வாழ்க்கையில. அதனால தினமும் உச்சரிச்சு நீங்க நேரம் கிடைக்கையில, உங்களுக்கு நேரம் கிடைக்கையில நீங்க உச்சரிச்சு இதை நினைத்தாலே போதும், நீங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.